إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கத்தின் மிக மேன்மைக்குரிய அப்பாவை சொல்லி குடும்பத்தினுடைய நிகழ்வுகளே, பட்டவகத்து ஆளுங்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்பிருக்கிறது. புனிதமான ரமலான் மாதத்தில் மதியம் நகரிலிருந்து அடுத்த நாள் பதிவு வரை தொடர்ந்து இபாதத் செய்கின்ற பாக்கியத்தை ரஹ்மான் தந்திருக்கின்றான். இந்த பாக்கியத்தை தந்த ரப்பு நம்முடைய கடைசி காலம், கடைசி மூச்சு உள்ளவரை இந்த பாக்கியத்தை நமக்கு தந்தது புரிமானாகும். தொடர்ந்து தாலியினுடைய மஜ்லிஸில் அல்லாஹ் சம்பந்தமான அந்த விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். தௌஹீத் என்பதாகிறது. தௌஹீதுன்னா என்ன அப்படின்னா, நஃபி தஸ்பீஹ் வ தஅதீல், தஸ்பீஹையும் தஅதீலையும் இல்லாமல் ஆக்குவதுதான் தௌஹீத் என்பது நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஹஜ்ரத்தான் யமனி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனுக்கு ஒரு மனிதர் வந்தார். சொன்னாரு, அஹ்பீனி அன் தௌஹீதி மாஹுவ, வலியுல்லா அவர்களே, தௌஹீதுன்னா என்ன எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டார். யமனி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த அலம அன்ன குத்ரத்துல்லாஹி தஆலா ஃபில் அஷ்யாஇ பிலா முஜாஜ். தௌஹீதுன்னா என்னன்னா, அல்லாஹ்வுடைய குத்ரத் இந்த அஷ்யாக்கள்ல கலக்காமல் செய்கிறது இருக்கிறது. எப்படி அல்லாஹ்வுடைய குதிரத்து இந்த அஷ்யாக்களை என்ன செய்கிறது? கலக்கவில்லை. இந்த அஷ்யாக்கள் காரண காரியங்கள் இல்லாமல் இதுகள் உருவாக்கப்படுகிறது. குண்டு செய்யும் சொன்னார், ஒவ்வொரு வஸ்தையும் அது உருவாக்கப்படுகிறது. இந்த காரணம் இருந்தால்தான் உருவாக்கணும், அல்லது இந்த காரணத்துக்காகத்தான் உருவாக்கணும் என்ற எந்த காரணமும் அவசியம் இல்லை. அல்லாஹ் படைக்கணும்னு நினைச்சா படைச்சா. படைச்சதுக்கு உண்டான காரண காரியமும் தேவையில்லை. ஏன் குரங்கு எப்படி படைச்சா, ஏன் இத்தனை வகையை படைச்சா, ஏன் பாம்புல பல ஆயிரம் வகைகளை எல்லாம் படைச்சா, அதுல இத்தனை வகையான பாம்புகள் விஷம் உள்ளது, இவைகள் எல்லாம் விஷம் இல்லாதது, இதுல ஏதாவது ரீசன்ட் இருக்குன்னு ரீசன்ட்டுக்கே தேவையில்லை. அல்லாஹ் படைக்கணும்னு நினைச்சா படைச்சா. அதே போன்று சமாஜாத்தில் அரபிய சுற்றுலா, உயர்ந்த வானங்களாக இருக்கட்டும், அப்படியே கீழே இருக்கிற பூமிகளாக இருக்கட்டும், இது அத்தனையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் என்ன செய்கின்றான்? இதை நடத்தாட்டுகின்றான், நிர்வகிக்கின்றான். அப்போ உங்களுடைய சிந்தனைகளில் எவைகளெல்லாம் வருகின்றது, நம்முடைய சிந்தனைகளில் எவைகளெல்லாம் வருகின்றது, இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் சம்பந்தமா வருதோ அவைகள் அத்தனைக்கும் அல்லாஹ் மாற்றமானவன் என்று அந்த முன்னோர்கள் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் தருகின்றார்கள். தௌஹீதுன்னா என்ன? நஃபி தஸ்பீஹ் வ தஅதீல், தஸ்பீஹையும் தஅதீலையும் இல்லாமல் ஆக்குவதுதான் தௌஹீத் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில இது சம்பந்தமான நிறைய விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். குர்ஆன்ல இருக்கின்ற அந்த வசனங்கள் அதனுடைய வெளிப்படையான அர்த்தத்தை வச்சு மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது.
மாற்றமா மஜாசியத்தான அர்த்தமும் அங்கே இருக்குகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த ஒவ்வொரு அல்பாருக்கு பின்னாலேயும் மஜாசியத்தான அர்த்தங்களும் இருக்குகிறது என்று நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், தன்னுடைய கைகளிலிருந்து பாத்தில் வராது என்று சொல்லுகின்றான். அதே போன்று வலாமின் ஹல்ஃபிஹி, இங்க நம்ம அல்லாஹ் கைகள் என்று சொல்லி காண்பிக்கின்றான். குர்ஆனுடைய வசனத்துல லா யஅதீஹுல் பாத்திலு மின் பைனி ஐதீஹி என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டதுனால அன்னில் இல்லாஹி எதையினி சிந்தையில் 2 கைகள் இருக்கு என்று அர்த்தமா என்று சொன்னால் அப்படி அர்த்தம் அல்ல. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ ஒரு உறுப்பு இதற்காக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லது ஒரு சூரத், ஒரு தோற்றத்தை, அல்லது ஒரு சக்கல் வடிவத்தை, அல்லது ஹையத்தை ஒரு அமைப்பு, அல்லது நக்ஸு ஒரு குறை, இதுகளெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொன்னிய போதிலும் அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை நாம் அப்படி நேரடி அர்த்தமாக எடுத்துவிடக்கூடாது. அங்கே மஜாசியத்தான அர்த்தம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் இந்த உறுப்புகள் சம்பந்தமாகவோ, சூரத்து சம்பந்தமாகவோ, சக்தி சம்பந்தமாகவோ, ஹையத்து சம்பந்தமாகவோ, நக்ஸ் சம்பந்தமா இவைகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன். அது இந்த இடத்துல அரபி வினையில இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடங்கள்ல ஈடு, ஷக்ல், சூரத்து, அல்லாஹ் ஹையத்து, அல்லாஹ் சொல்லுகிற நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வெளிப்படையான அர்த்தத்தை நாம் பார்த்துவிடக்கூடாது. அதற்கு பின்னால் உள்ள மஜாசியான அர்த்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், நஸ்ரில்லாஹ, அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், அவனும் அல்லாஹும் அவர்களை மறந்து விட்டார். இன்னொரு வசனத்துல இன்னா நஸீனாக்கும், நாம் உங்களை மறப்போம். இந்த இடத்துல சிஃபத்துல் நிஸ்யான், மறக்குதல் என்ற ஒரு தன்மையாகிறது, ஒரு சிஃபத்தாகிறது. குர்ஆனில் அல்லாஹ் மறக்குதல் நிஸ்யான் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே கொண்டு வருகின்றார். ஆனா இந்த நிஸ்யான் என்பது ஒரு நக்ஸ், ஒரு குறை. அடிக்கடி மறந்து போகிறது, என்னப்பா நீ எனக்கு அடிக்கடி மறந்து போகுதுன்னா ஏதோ தவறு செய்யறன்னு அர்த்தம். அடுத்தவங்க பொருள் எடுத்து பயன்படுத்துற, அதனால மறந்து வரும். அல்லது குளிக்கும் பொழுது சிறுநீர் கழிக்குகின்றாய், அப்போ உனக்கு அதனால மறந்து வரும். அல்லது ஆடை இல்லாமல் நீ குளிக்குகின்றாய், அதனால் உனக்கு மறதி வரும். உன்னுடைய மர்மஸ்தானத்தை நீ பார்க்கின்றாய், அதனால் உனக்கு மறதி வரும். கபஸ்தானிலே இருக்கின்ற பழங்களை எடுத்து நீ சாப்பிடுகின்றாய், அல்லது மரக்கட்டைகளை எடுத்து நீ பயன்படுத்துகின்றாய், அதனால் உனக்கு மறதி வரும். இல்ல மறதி என்றது அது தானா வர்றதில்லை. அதுக்கு நாம் சாகுரம் அதை சொன்னதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நம்முடைய சேகத்தை போய் எனக்கு மறதி வருதுன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ பாவங்களை விட்டுலையா, நான் அப்படியே என்ன செய்ய சேகத்தை போய் என்ன செஞ்சேன், எனக்கு மறதி வருது, நான் முறையிட்டேன். ஐசாரி நீ தடுக்கில் மகாசி, நீங்க பேசின பாவங்களை விட்டு செய்கிறீங்க. அந்த பாதந்தி பேணுதலாக இருப்பது, அடுத்தவங்க சோப்பெடுத்து நம்ம பயன்படுத்துறது, இதெல்லாம் மறதி ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள். இது ஒரு குறை. ஒரு மறதி ஆரம்பிக்கின்ற நம்பி ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்க மாட்டாங்க, ஒரு உயர்ந்த ஒரு பெரிய ஒப்படைக்க மாட்டாங்க. ஏன் நம்முடைய கணவர் மறதியாளரா இருந்தாருன்னா மனைவி அவருடைய சொந்த பிள்ளையை கூட அவர் கூட அனுப்ப மாட்டாங்க. நம்பி போங்க, நீங்க மறந்துட்டீங்களா, விட்டுட்டு வந்துருவீங்க அப்படின்வாங்க. பிள்ளைய அனுப்புறதில்லை, அவரை நம்பி மனைவி கூட போக மாட்டாங்க.
நான் ஒரு பிறகு நீங்க எடுத்துக்கிறீங்க, மறந்துட்டு போயிருவீங்க, நான் வரலங்க உங்க பேர் அப்படின்றாங்க. மறதி என்பது முக்கியம். இந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது நபியாக அல்லாஹ் இருக்கின்ற அவர்களை மறந்தான் அப்படின்னு சொல்றான். இன்னா நசீனாக்கும் நாம் உங்களை மறப்போம் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல நேரடியான நீங்க அர்த்தத்தை வச்சீங்கன்னா நஸ்யா இஸ்லாம் என்பது மறக்குதல் என்பது அது ஒரு நக்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனஸ்ஸஹன் அனில் நக்ஸ். இந்த நக்ஸ் என்கின்ற குறைகளை விட்டு அவன் பரிசுத்தமானவன். அப்ப இந்த நேரடியான பொருளை எப்படி நம்ம பொருள் கொள்ள முடியும் என்று சொன்னா கொள்ள முடியாது. மாற்றமாக அங்கே மஜாசியான அர்த்தத்தை நாம் வைக்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமா கான ரப்புக நஸியா, உங்க ரப்பு வந்து மறதியாலும் இல்லை அப்படின்றது ஒரு வசனத்துல சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இந்த இடத்துல சிலர்கள் வந்து அறிவாளித்தனமா இப்படி சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ் மறக்குதுன்னு சொன்னா நாம மறக்கிற மாதிரி அவன் மறக்கிறான் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா நாம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அல்லாஹ் உட்கார்றான் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதாவது அல்லாஹ் வைச கம்மி சொல்லி காமிக்கிறான். இங்க அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது சமூகம் பசீரன் அப்படின்றான், கேட்பவனாக பார்ப்பவனாக இருக்கின்றான். இந்த சமூக பசீர் இதை நமக்கு சொல்லும் பொழுது லாக்கா சமூகினா நம்மளுடைய கேள்விகளை போல் அல்ல, லாக்கா பசீரினா நம்மளுடைய பார்வைகளை போல அல்ல என்று நாம் அங்கே அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்குதல் என்பது இந்த காது அதனுடைய திரைகள் இதை வச்சு நாம் கேட்கிறோம், இந்த ஆழத்தை வச்சு நம்ம கேட்கிறோம். அதனால நம்ம கேட்கிற மாதிரி அல்லாஹ் கேட்கல என்று நம்ம சொல்லலாம். அல்லது நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இந்த கண்கள் இந்த வெளித்திறன்களை வச்சு நான் பார்க்கின்றோம், அதனால நம்ம பார்க்கிற மாதிரி அல்லாஹ் பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே வார்த்தை போன்று நம்ம உட்கார்ற மாதிரி அல்லாஹ் உட்காரல, நம்ம வந்து மறக்கிற மாதிரி அல்லாஹ் மறக்கல என்ற வார்த்தையை வந்து மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. சமூக பசங்களை பயன்படுத்தினா அதுக்கு காரணங்கள் இருக்கிறது. செய்யக்கூடிய அருமையாக அப்ப சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா நல்ல விளக்கம் தர்றதாக நினைச்சு என்ன செஞ்சிருவாங்க, இதுல கூட்டு வந்து ஒரு இல்ஹாது என்ன செஞ்சிருவாங்க நினைச்சிருவாங்க. இப்ப நம்ம மறக்கிற மாதிரி மறக்குதல் என்பதாகிறது, நம்ம உட்கார்ற மாதிரி உட்காருதல் என்பதாகிறது, இதுவும் ஒரு நக்ஸை குறைவை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அந்த சமாக சொல்லும் பொழுது அதுக்கு காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சமாக என்ற ஒரு சிஃபத் இருக்கிறது. இங்க வந்து துணிச் என்ற ஒரு சிஃபத் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாம் என்ற ஒரு சிஃபத்து இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா நான் நம்ம மறக்கிற மாதிரி அல்லாஹ் மறக்கல, நம்ம உட்கார்ற மாதிரி அல்லாஹ் உட்காருன்னு சொல்லலாம். அங்க வந்து இஸ்லாம் என்பது ஜுனூஸ் என்பது ஹரக்கத் என்பது அது நக்ஸு. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இடம் பெயர் என்பது நக்ஸ் ஆச்சு. அப்ப அந்த இடத்துல இல்லை, இங்க அங்க போனாலும் அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் நீக்கமரம் மறைந்திருப்பவனாச்ச எல்லா இடத்துலயும் வந்து நீக்கமரம் இருந்திருக்க கூடியவன். அப்ப ஹரக்கத்தும் வந்தாலே அது அசைவாக இருக்கு. ஹரக்கத் என்பது ஜிஸ்முக்கு சொந்தமானது. ஜிஸ்மு என்பது வந்து மஹாதிசு. மஹாதிசு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முனஸ்ஸஹன் அனில் மஹாதிசு. சொல்லக்கூடிய அருமை உலமாக்கள். அப்ப நம்ம பார்க்கணும், இப்ப காதனுடைய அந்த காதலுகின்ற இந்த ஆழத்தை வச்சு நாம் கேட்கின்றோம். இந்த ஆலாக்கள் உறுப்புகள், இந்த சேரிப்பு, இந்த தோற்றங்கள், இந்த ஹையத்து, இந்த வடிவமைப்பு என்ன செய்யும், இது நமக்கு வந்து அப்படியே என்ன செஞ்சோம், காது மாதிரி ஒரு ஆழத்தை ஒரு கருவியை நமக்கு உருவாக்குற மாதிரி தோற்றத்தை உருவாக்கிவிடும். சிலர் என்ன செய்வாங்கன்னா நம்ம உட்கார்ற மாதிரி அல்லாஹ் உட்காரல, நம்ம மறக்கிற மாதிரி அல்லாஹ் மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய விரை விளக்க அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொல்வதும் தவறு.
ஏன்னா சிஃபத்துல் ஹாலிக் அல்லாஹுடைய அந்த சிஃபத் என்பதாகிறது மஹ்லூக் என்ன செய்யாது, அது பொருந்தவே பொருந்தாது. மஹ்லூக்கால என்ன செய்யாது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப இந்த இடத்துல அர்த்தம் நானா இல்லாம என்ன செய்வாங்க, நாம் அர்த்தத்தை வைத்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல ஜுலூஸ் என்பதோ அல்லது ஹரக்கத் என்பதோ அல்லது முஸ்லாம் என்பதாகிறது. அப்ப ஒரு இடத்துல ஒரு சொல் இருக்கிறது இருக்கிறது என்று நாம் என்ன செய்திடக்கூடாது, தஸ்வீர் செய்துவிடக்கூடாது. எனவே இந்த இடத்துல நஃபி தஸ்பீஹையும் நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும். தஸ்பீஹையும் இல்லாமல் ஆக்கி நம்ம ஜுலூஸ் மாதிரி நம்ம நிஸ்யான் மாதிரி இந்த தஸ்பீஹை நாம் இல்லாமல் ஆக்கி அல்லாஹு ஆலமு பிமுராதிஹி, இதனுடைய விளக்கம் அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும் என்று நாம் என்ன செய்து விட வேண்டும், ஒப்படைத்து விட வேண்டும். அதனால்தான் இந்த ஐந்து நல்லா சொல்லி காமிக்கிறாங்க இல்லையா, யாத்திகள் பாத்திரின் பயிர் எது இந்த ஐந்து என்பதாகுது. நம்மளுடைய கைகளை போல இல்ல, அவனுடைய கை இல்லை இந்த வார்த்தை நாம் சொல்லிவிடக்கூடாது. எதுவும் இருக்குது, கை அல்லா குரான்ல சொல்றான், ஆனா அது நம்ம கை மாதிரி கிடையாது என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வை நம்ம உயர்த்துறதா நினைச்சு பரிசுத்தப்படுத்துறதா நினைச்சு நம்ம அதுல கூட கூட்ட விட்டுருவோம். அல்லாஹ் இங்க குரான்ல யாத்திகள் பாத்தில் பின் பயிர் எதைக்கும் அல்லாஹ் சொல்றான நம்ம கை மாதிரி கிடையாதுங்க இந்த வார்த்தையை கூட பயன்படுத்தி விடக்கூடாது. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது ஆபத்தான வார்த்தையாகும். அப்ப நம்ம மறக்கிற மாதிரி இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, எப்னாதம் மரித்து ஃபலம் தஹூதுனி, ஆதமுடைய மகனே நான் சுகம் இல்லாம இருந்தேன், என்ன நீ நலம் விசாரிக்கவில்லையே. அல்லாஹ் சொல்லுது அண்ணன் பெருமானா சொல்லி காமிக்கிறாங்க. அடியான் கேட்கிறான், ரப்பி கைஃப ஆவுதுக்கு வாந்த ரப்புல் ஆலமீன், நீ படைத்தவனாயிருச்சு, எப்படி நான் உன்னை என்ன நலம் விசாரிக்கிறது என்று கேட்கின்றான். அப்ப அல்லாஹ் சொல்லுது அண்ணன் பெருமானா சொல்றாங்க, அண்ணா அலிம்த உனக்கு தெரியாதா, அந்த அப்துல் ஃபுலானின் மரியாத என்னுடைய அடியான், இந்த அடியான் மரியாதா இருக்கிறாரு, பலம் அவுது நீ அவருக்கு நலம் விசாரிக்கவே இல்லை, கண்டிக்கவே இல்லை. அப்ப அதான் அழித்த லவ் அவுத்தகு நீ அவருக்கு நலம் விசாரித்திருந்தால் லஜத்தனி இந்த அங்கே நான் தான் இருந்திருப்பேன் என்று இந்த ஹதீஸ் குறித்து அண்ணன் பெருமானா சொல்லி தருகின்றார்கள். இந்த இடத்துல அந்த தகுதி ரொம்ப முக்கியம் என்று நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், நான் கரங்களை கொண்டு இந்த வானத்தை நான் கட்டமைப்பேன் என்று சொல்கின்றார். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இதுக்கு என்ன விளக்கம் தர்றாங்க, இந்த இடத்துல ஐந்து என்ற இந்த வார்த்தைக்கு, கைகள் என்ற இந்த வார்த்தைக்கு அதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் அது குவ்வத்து என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். அதே போன்று கையோட மன்சாகும் கமானசு அந்த நாள்ல நானும் மனுஷன் மன்சாகு நாம் அவர்களை மறுப்போம். கமானசோம் இறைவனை சந்திப்போம், மஸ்டரை நாம் அடைவோம் என்பதை அவர்கள் மறந்தார்கள் அல்லவா, எனவே அவர்களை நான் மறப்போம் என்று சொல்கின்ற வார்த்தைக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தருகின்ற விளக்கம் இங்க அத்தருக்கு நாம் மறப்போம் என்று அல்லாஹ் சொல்வது, நாம் அவர்களை விட்டு விடுவோம், அவர்களுக்கு நேரில் கொடுக்க மாட்டோம், அவர்களை கண்டுக்காமல் விட்டு தண்டனைக்குரியவர்களாக நாம் அவர்களை ஆக்குவோம். இந்த மன்சாகும் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ், தருக்கு விடுவது என்ற அர்த்தத்தை தருகின்றார்கள். நேரடியான பொருளுக்கு நாம் கொள்ளாமல் மஜாசியான அர்த்தத்தை நாம் வைக்க வேண்டும். அதே போல குர்ஆன்ல மக்கரு மக்கர் அல்லாஹ் வல்லாஹ் கைருல் மாக்கிரீன் நிறைய நம்ம கூட விளக்கங்களை இதுல நம்ம மிஸ்டேக் பண்றோம், அர்த்தம் சொல்றதான் வச்சு அதுக்கு நம்ம ஆயத்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். மக்கரு மக்கர் அல்லாஹ் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சின்றது எதுக்கு நம்ம சொல்லுவோம், சூழ்ச்சின்றது அப்படிதான் எதுக்கு நம்ம சொல்லுவோம்,
எனக்கு துரோகம் பண்ணிட்டான், எனக்கு மோசடி பண்ணிட்டான், அதான் போச்சு. அப்போ அல்லாஹ் உமக்கர் அல்ல அந்த அதே வார்த்தை பயன்படுத்தினா ரப்பு சூழ்ச்சி செய்தா என்று அர்த்தமா? சூழ்ச்சி எப்படி பாதிக்கப்பட்ட பிறகுதானே, பாதிப்பு ஏற்பட்டாதானே சூழ்ச்சி. அப்ப இந்த அல்லாவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துச்சா, அல்லாஹ் பாதிக்கப்பட்டானா என்ற அர்த்தம் அங்கே வந்துவிடும். மக்கரோ மக்கர் அல்லாஹ் அல்லாஹ் மாக்கிறேன். இது ஒரு முஷாக்கலவான என்ன, ஒரு முன்னாசலவான ஒரு ஆயத்தாக உதாரணமாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சரியான அழுத்தத்தை நாம் வைப்பதற்காக வேண்டி அங்க நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும், அந்த இடத்துல நாம் அங்கே நாட வேண்டும், விக்கிர செய்ய வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஜஸாஉ ஸய்யிஅத்தின் மிஸ்லுஹா. தீமை செய்யறவங்களுக்கு அதே போன்று தீமை உண்டு, தீமை செய்யறவங்களுக்கு அதே போன்று தீமைதான் தண்டனை. அந்த தீமை செஞ்சு அல்லாஹ் தீமை செய்வான்னு அர்த்தமா? தீமை யாரு செய்வா? இந்த இடத்துல அங்க செய்யாத்து என்ற அர்த்தமே இங்க கிடையாது. அவன் செஞ்சதுக்கு உண்டான தீமைக்கு உண்டான இது என்னன்னு சொன்னா ஒரு கூவபத்து என்பதுதான் இங்கே அர்த்தம். அதே போன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உமக்கரு உமக்கர் அல்லாஹ். இந்த இடத்துல அசலு அசதுகும் மக்கரையும் ஆக்குபகும் அவர்களை அல்லாஹ் தண்டித்தான். அல்லாஹ் சொல்லி வழக்க பயன்படுத்துவான். சொல்லி வழக்கில எந்த வார்த்தையை சொல்றாங்களோ அந்த வார்த்தையே திரும்ப சொல்றது. இது மனித இஸ்லாமால பழக்க வழக்கத்துல இருக்கிறதுனால அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறானே தவிர நாம் அதுக்கு நேரடியான அர்த்தங்களை நாம் வைத்து விடக்கூடாது. அல்லாஹ் சூழ்ச்சி செய்பவர்களிலேயே மிக சிறந்த சூழ்ச்சியாளன் சொன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு அல்லாஹ் அவர்களை கேலி கிண்டல் செய்வான். கேலி கிண்டல் என்பது மார்க்கத்தில் கிடையாது. சூரத்து இதுல வருதா இல்லையா, அவனுக்கு நீங்க அனுப்பி பரிகாசம் பண்ணாதீங்க அப்படின்னு வருதா இல்லையா? இந்த பெரிய வறுமை விளம்பாக்கலாம். அப்போ அல்லாஹ்வை நம்ம மாற்று என்பதாகவோ அல்லாஹ்வை நம்ம முஸ்தகிப் என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி வரக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய விஷயத்திலே மக்ஸாத் குறையாக இருக்கிறது. இமாம் நஸஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம சொல்லித் தருகின்றார்கள், அல்லாஹு யஸ்தஹ்ஸி பிஹிம் அப்னா, அதுக்குண்டான அர்த்தம் யுஜாஸிஹிம் அலா இஸ்திஹ்சாஇஹிம், எந்த கேலி கிண்டலை செய்கின்றார்களோ அதற்குண்டான அந்த கூலியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார். அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, முகமது மேல வாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்திஹ்ஸான் இருக்கு பாருங்க, இஸ்திஹ்ஸா என்ற அவர்களுடைய பரிகாசத்தையே அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிட்டான், அது பேராகவே அல்லாஹ் வைத்து விட்டான். இஸ்திஹ்ஸா என்பது லா யஜூஸு அலல்லாஹி தஆலா. இஸ்திஹ்ஸா என்பது அது ஒரு அபத்தான வேலை. சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். லகுவு அபஸ் என்பது அல்லாஹ்வால் படிக்கப்பட்டது. இது அல்லாஹ் விஷயத்திலே நம்ம சொல்ல முடியுமா? அது அபஸ். இஸ்திஹ்ஸா என்பது ஒரு அபஸ், அபஸ் என்பது நக்ஸு, அல்லாஹ் முனஸ்ஸஹுன் அனின் நக்ஸி. யுகாதிஊன அல்லாஹ் இந்த வசனத்தை பார்க்கிறோம். யுகாதிஊன அல்லாஹ் வஹுவ அப்படின்னு சொல்றோம். நேரடியான அர்த்தத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது. அப்ப நசுல்லா தனக்கீகம் என்பதாகிறது. இங்க நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னா, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏவலை அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் மறந்தார்கள்.
எனவே தரக்கவும் எல்லாம் என்ற அம்மத்துக்கு அல்லாஹ் தன்னுடைய அஹமத்தை விட்டு அவர்களை கண்டுக்காமல் விட்டு விட்டான் என்பதுதான் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் கோபமாக இருக்குகின்றான், அல்லாஹ் ராஜியா பொருத்தமா இருக்குகின்றான் எந்தெந்த வசனங்கள் 5 விஷயங்கள் ஆகிறது. இதிலும் கூட நம்ம ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி அல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. இதுதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டார்கள். இந்த இடத்துல ரிலா என்ற அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்துகின்றார். இந்த ரவி என்ற வார்த்தை அல்லாஹ் அனுப்புகின்றான், பயன்படுத்துகின்றார். இந்த மரத்துக்கு கீழே இருந்து உங்கள்கிட்ட யாரெல்லாம் பயிர் வாங்கினாங்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்து கொண்டார் என்று சொல்லி அனுப்பிக்கின்றார். இது ரிலாவுக்கு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ரலபு விஷயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், சொல்லுங்கள், உங்களுக்கு நாம் அறிவித்து காட்டட்டுமா? இந்த வசனத்தில் அல்லாஹ் செய்கின்றான், அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நம்ம ரிலாவுக்கு என்ன செஞ்சோம், அந்த ஆயத்தை பார்த்தோம். அதே போன்று இங்க நம்ம என்ன செய்கின்றோம், உண்டான வசனத்தை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஹதீஸ்ல சொன்னாங்க, குலூமின் தய்யிபாத்தின் மா ரஸகக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து ஹலாலான உணவுகளை நீங்க சாப்பிடுங்க. வல தத்ஹூஃபி, அது நீங்க என்ன செய்யாதீங்க, மறந்து போய் அனுசாத்தியம் பண்ணாதீங்க. அலைக்கும் கலபி, அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா என்னுடைய கோபம் உங்கள் மீது என்ன செய்யும், உண்டாகும். அழைப்பு கலபி, என்னுடைய கோபம் யாரு மீது ஏற்பட்டதோ பக்கத்து அது மதா, அவர் ஊற்றுவிட்டார், மைத்தவரியவராக மனோச்சவரியவராக ஆகிவிட்டார். இந்த இடத்துல நல்லது விஷயத்துல குர்ஆனுடைய ஆயத்தை நான் பார்க்கின்றேன். நல்லது சம்பந்தமாக ஸல்லல்லாஹு ஹதீஸை நான் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி ரிலா, அப்ப இந்த ரிலா என்பதாகிறது, அதே மாதிரி ஹலபு என்பதாகிறது. இந்த இடத்துல ரிலான்னு சொன்னா இராதத்தை இந்த அர்த்தத்தில் நம்ம வைக்கணும். என்ன இராதத்தை? இது பண்ணவும் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தை வழங்குவதற்காக வேண்டி இந்த ரிலாவுக்கு என்ன செய்யணும், நிஅமத்தை அல்லாஹ் கொடுப்பதற்காக வேண்டி என்ற அர்த்தத்தை நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், யுஹிப்பு தவ்வாபீன, தவ்வாபீன்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். வயஸ்குத்து அலல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்கள் மீது அல்லாஹ் கோபமாக இருக்குகின்றான். அதாவது எவ்வளவு அழைக்கும். இந்த இடத்துல அகலது என்பதற்குண்டான மஜாசியான அர்த்தம் என்னன்னு சொன்னா அதாபு என்பதுனா விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமை உரமாக்கலாம். இப்ப நம்ம என்ன செஞ்சோம், குர்ஆன்ல நேரடியாக வருகின்ற பல்வேறு வசனங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு நேரடியான அர்த்தத்தை நாம் கொடுத்து விடக்கூடாது. அதுக்கு மஜாசியான அர்த்தத்தை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும் என்ற விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இது ரிலா வலது மட்டும் இல்ல, அதே மாதிரிதான் இறைவன் சம்பந்தமா லேஹத்துன்னு வருது, அல்லது ஒஜுன்னு வருது, அல்லது ஹில்யத்துன்னு வருது, அல்லது இஸ்திஹ்சான்னு வருது, அல்லது மக்கருன்னு வருது, அல்லது சுகரியத்து அப்படின்னு வருது, அல்லது கைது, அல்லது சபரு, அல்லது முஸ்லியான், அல்லது மரபு. இந்த இவைகளுக்கு நேரடியான அர்த்தத்தை நாம் கொடுத்து விடக்கூடாது. என்ன இவைகள் அத்தனையுமே அல்லாஹ்வுக்கு உண்டான பொதுவான சிஃபாத்துகள் கிடையாது என்பதனால் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதன் விஷயத்துல நாம் எப்படி சிக்கலை அமைத்துக் கொள்வது, அவன் எப்படிப்பட்ட அவர்களிடத்தில் கிபிரியா, எப்படிப்பட்ட மகோன்னதமான உன்னதமான அந்தஸ்து உடையவன், அவன் விஷயத்தை எப்படி நம்ம சிக்கல் பண்ணணும். அல்லாஹ்வுடைய வாக்கு விஷயத்தில் நாம் யோசிப்பது சிந்திப்பதாகிறது நம்ம அவன் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹி வலா தஃபக்கரு ஃபீ தாத்தில்லாஹி வலா தஃபக்கரு ஃபீ தாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹல்குகளை பத்தி நீங்க என்ன செய்ய தஃபக்கர் பண்ணீங்க, அல்லாஹ்வுடைய வாக்கை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க.
முகமது ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனுடைய தாத் என்பதாகிறது நீங்கள் முன்னால மஹ்லூக்குகளுடைய அத்தனை தாத்துகளை விட்டு மிக மாறுபட்டதாக முகாலிப்பதாக இருக்கிறது. ஹாலிக்கும் மஹ்லூக்கும் மத்தியில ஒரு பெரிய இடைவெளியே இருக்கிறதுன்னு சொல்றாங்க இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த வகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாலிக் இந்த ஹல்கோடு ஒப்பாக ஆக மாட்டான். அதனுடைய தாத்து விஷயத்திலும் சரி, சிஃபாத்துகள் விஷயத்திலும் சரி அல்லாஹ் ஒப்பாக மாட்டான். உதாரணமாக நம்ம எறும்பு பார்க்கிறோம், சொந்தக்குரியாருமே உலமாக்கலாம் எறும்பு. அது மனிதனுடைய ஹக்கீகத்தை அதுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தாடுக்கு ஹக்கீகத்தில் இருந்தார். அந்த சின்ன பேர் எறும்பு மனிதனுடைய ஹக்கீகத்தை தெரியுமா, புரிந்து கொள்ள முடியுமா? ஏன் அதனுடைய நூலாகலமோ அதனுடைய அறிவோ அதனுடைய சிந்தனையோ அது ரொம்ப குறைவானது. அது ஒரு சின்ன இடத்துல ஒரு குறைந்த வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு எறும்பாக இருக்கிறது. ஒரு வயசுள்ள குழந்தை, அது பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தை, அந்த குழந்தை பெரிய ஆட்களை பற்றி இருந்தாலும் விளக்கம் அந்த குழந்தைக்கு இருக்குமா? ஒரு பிறந்த குழந்தை ஒரு வயசான குழந்தைக்கு நம்மளை பற்றி இருந்தாலும் விளக்கம் அந்த குழந்தைக்கு இருக்குமா? அப்போ பொதுவா மனிதன் என்பவர் ஆதிசம் அந்த இதராக்கிய ஹக்கீகத்தின் ஒற்றுமையில் மாற்றி, ஏன்னா தன்னுடைய ஹக்கீகத்தையும் தெரியாத மனிதன் ஆதி பலவீனமா இருக்கிறான். நம்ம ஹக்கீகத்தை என்னன்னு தெரியுமா? கேட்டாங்க சஹாபாக்கள், அப்படின்னு சொன்னாங்க. நமக்கெல்லாம் உயிர் எதை வச்சு உயிர் இருக்க நம்ம கண்டுபிடிக்க இந்த தாலிம்ல நம்ம பார்த்தோமா இல்லையா? 2 விஷயத்தை வச்சுதான் மனுஷன் எனக்கு உயிர் இருக்கு எனக்கு தெரிய முடியும் இல்லையா? 2 விஷயங்களை வச்சுதான் நம்ம உயிரோடு இருக்கோம் என்பதை கண்டுபிடிக்க முடிகிறேன். அப்புறம் ஒரு ஹரக்கத்தை வித்தக்கு சுயமா சிந்திச்சு நடக்குது. இருந்தாலும் ஒண்ணுமே அந்த அசைவுறது வளர்றது என்னமா தெரியுங்க? அப்போ ஒரு சின்னம்பூர் எறும்பு எப்படி இவ்வளவு பெரிய மனிதனை தெரிந்து கொள்ள முடியாது? ஒரு சின்ன குழந்தை பெரிய ஆட்களை எப்படி தெரிந்து கொள்ள முடியாது? அதே போல மனிதன் என்பதன் ஆதிசம் அவனை பற்றி அவன் தெரிந்து கொள்வதற்கு இயலாதவனாக இருக்கின்றான். இப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு பின்னால் மறைவான விஷயத்தை நாம் எங்கிருந்து தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அது சிங்கக்கூடிய அருமைப்பட்ட வகுப்பு ஆளுங்களை அப்ப நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், அவன் கேட்கிறான், சமீஅன் சொல்றோம். ஆனா நம்முடைய காதுகளை போல் அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்னால் நம்முடைய கண்களை போல் அல்லாஹ் என்று நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்தை படைத்தான். இன்னஹு பனா அஸ்ஸமா, வானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். அது ஒரு கோர்வையா அல்லாஹ் படைத்திருக்கான். ஒரு அழகான கட்டமைப்புல நமக்கு மேல எவ்வளவு தூரத்துல வானம் இருக்கிறது. ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசங்கள் எவ்வளவு? அல்ல அவ்வளவு அழகான ஒரு தக்கீஃபான செஞ்சிருக்கிறான், வானத்தை படைத்திருக்கின்றார். ஆனா இப்படி படைத்த ரப்பு எந்த கருவிகளை கொண்டும் அல்லா படைக்கவில்லை. அல்ல வானத்தை படைச்சாலும் அப்படியே அல்லாஹ் நாடுதான் என்று சொன்னால் அது ஆனது. நம்ம ஒண்ணு செய்யறதுக்கு நமக்கு கருவி தேவைப்படுதா இல்லையா? ஒரு டீ பால் குடிக்கணும்னா கூட நமக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படுது. முன்னாடி இருந்தாலும் நம்மளால அது குடிக்க முடியாது. நமக்கு அதவாத்தம் தேவைப்படுதா இல்லையா? சரி, நம்ம குடிக்கணும்னு நினைச்சா நமக்கு அதுல நமக்கு அது சக்கரை கலக்கணும், பால் கலக்கணும், கோயில கலக்கணும். அப்பதான் அவனுக்கு டீ. ஒரு சாயா நம்ம குடிக்கணும்னா கூட நமக்கு அதவாத்தம் என்பது தேவைப்படுகிறது. இன்னும் பண அசமா அல்ல வானத்தை படைச்சான் சொன்னா எந்த கருவிகளை கொண்டும் அவன் படைக்கவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் எதுவும் போக்கா இதுனா நமக்கு மேல அவனுடைய கைகள் இருக்கு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நம்மளுடைய உறுப்புகள் இருக்கிற மாதிரி அல்லாஹ் உறுப்பு இருக்கிறதா நாம் நினைத்து விடக்கூடாது. எதுனா மஜாசியான அர்த்தம். அந்த இடத்துல கும்பத்து
என்று அந்த அர்த்தத்தை நம் கவனத்தில் வைக்கணுமே தவிர நம்முடைய கையில நம்ம கற்பனையில நம்ம சிந்தனை இருக்கின்ற அல்லாவுக்கு கை இருக்கு நம்ம கை மாதிரி இல்லைன்னு நினைச்சாலும் கூட நம்ம கை மாதிரி இல்லை என்று சொன்னாலும் ஒரு கையத்தான் நம்ம நினைப்போம், ஒரு ஹேண்டா இருப்போம். இந்த கையில எந்த பேசுந்தாலும் இந்த 5 விரல்கள் உண்ட வலதுகை இடதுகை, அப்ப இந்த மாதிரி இல்லைன்ற அதுவே ஆபத்தான பேச்சு என்பது நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப நம்ம தெளிவா நம்ம விளங்க நம்ம சங்கக்கூடிய அருமை விளங்காக்கல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிஃபாத்தில் முஹ்தஸை இந்த முஹ்தஸாத்துகளுடைய சிஃபாத்துகளாகிறது, அஹ்வாலுகும் இது சம்பந்தப்பட்டவைகளாகிறது. லா யஜூஸு அன் துன்ஸபு இலல்லாஹ், எந்த வகையிலும் அல்லாஹ் பக்கம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சேர்த்து விடவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைரு மக்லூகாத்திஹி, இந்த மக்லூகாத்துகள் அல்லாத வந்தால் அல்லாஹ் என்பதனால் விளக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஷஅன் எப்படிப்பட்டது, ஷஅனுல் உலூஹிய்யா, உலூஹியத்துடைய ஷஅன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா மா ததஃபக்கரு அல்அத்ஹான் வல் உகூலுல் காஸிரா, நம்முடைய இந்த குறைந்த அறிவுகளோ அல்லது எந்த சிந்தனைகளும் எதை தசவும் செய்து கொள்ள முடியாதோ அதுதான் அவனுடைய ஷஅனுல் உலூஹிய்யா என்று நாம் கவனத்தில் வழங்கிக் கொள்ள வேண்டும். அருமை உலமாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். படைப்புகளை படைத்த பிறகுதான் அவன் இருக்கிறான் என்று கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய பெயர் காலிக்குன்னு வந்து வச்சிருக்கிறதுனால படைப்புகளை படைத்த பிறகுதான் அவனுக்கு காலிக் என்ற இஸ்மி வந்து சென்றதை நாம் விளங்கிவிடக்கூடாது. இந்த படைப்புகள், இந்த கவுனுகள், இந்த மௌஜூதாத்துகள் இவைகளை படைப்பதற்கு முன்னாலேயே அவனுடைய பெயர் காலிக் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அவன் அசலியாக இருக்குகின்றான், அபதியாக அல்லாஹ் இருக்குகின்றான். அவனுடைய தாத்தின் சிபாத்துகளும் அசலியத்தும் அபதியத்தும். எந்த ஒரு ஹாதிசாவான சிபத்துகளும் அவனை வந்து என்ன செய்யாது, அடையாது. ஏன்னா சிபத்துக்குள்ள மஹ்லூக் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிபத்துல என்ன இருக்கும், தகையீர் இருக்கும், ஒரு மாற்றம் இருக்குமா, சான்சஸ் இருக்குமா இல்லையா? ஒரு 20 வயசு வாலிபன் எப்படி இருப்பான், ஒரு 60 வயசு மனிதர் எப்படி இருப்பார், தகையீர் இருக்குதா இல்லையா? என்னென்ன சான்சஸ் இருக்கும், தோற்றங்கள் மாறி இருக்கும், சுருக்க விழுந்திருக்கும், உடம்புடைய அபிஷேகத்தை மாறி இருக்கும், வயிறு தொப்பை விழுந்திருக்கும், கை கால்கள் வந்து கொஞ்சம் முடியாம இருக்கும். ஒரு மனிதன் தான் ஒரே வயசுல எப்படி இருக்கா, 60 வயசுல எப்படி இருக்கு. பிறக்கும் போது எப்படி இருந்துச்சு, அல்லது பிறந்த குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, நீங்க வந்து 8th படிக்கும் போது எப்படி இருந்தீங்க, இப்ப காலேஜ் படிக்கும் போது எப்படி இருக்கிறீங்க, நமக்கே தெரியுது. அப்ப எனக்கு தாடி இல்லை, இப்ப தாடி வந்துட்டு, அப்ப எனக்கு மீசை இல்லை, இப்ப மீசை வந்துட்டு, அப்படின்னா என்னுடைய விரலுகள்லாம் சின்ன 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 குட்டி குட்டியா இருக்கு, பெருசா இருக்கு. நான் பழைய போட்டோ எடுத்து பார்த்தா அவ்வளவு கியூட்டா நான் இருக்கிறேன், இப்ப பார்த்தா தலைகீழ மாறி போய் இருக்கிறேன். ஏதாவது சான்சஸ் இருக்குதா இல்லையா? இந்த தகவல் என்பது கல்வியுடைய சிபத்து. இந்த தகவல் என்பது வந்து மற்ற அதுவே ஒரு குறை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இதை விட பரிசுத்தமானவன், அவன் பலமான முறையில் வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஹுதூஸ் முஸ்தகீருன் அலல்லாஹ், இந்த மாதிரி மாற்றங்கள், இந்த ஹுதூஸ்கள், இது புதிதாக வந்தவைகள் அத்தனையும் அல்லாஹ் விஷயத்திலே மஹால் சாத்தியமற்றது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹுதூஸ் என்பது இன்னத்துக்கும் தேவை உள்ளதாக ஆகுகின்றது. நம்ம ஹுதூஸ் நடக்க விதமா ஆட்டோமேட்டிக் ஸ்டிக்கர் தூக்கிடுறோம், வாக்காரை எடுத்துடுறோம், மஹ்தாஜ் ஆகரமா இல்லையா? அதுக்கு குழந்தையா இருந்தா நம்ம நடக்க முடியல, தாய் தூக்கி நம்ம இடுப்புல தூக்கி சுமக்கிறாங்களா இல்லையா? எங்க போனாலும் நம்ம தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அதான் கல்வி இருக்குது, கால் இருக்குது, நடந்த தாய் சொல்றது இல்லை. அந்த வயசுல நடக்க முடியாது, அல்லது நடக்க பழகினாலும் எந்த தூரம் நடக்க முடியாது, காலை வலிச்சிடும். அப்ப மஹ்தாஜ், தாயின் பக்கம் அந்த குழந்தை மஹ்தாஜ் ஆகுது, ஸ்டிக்கின் பக்கம் நம்ம என்ன செய்யறோம், மஹ்தாஜ் ஆகிறோம், வாக்கரின் பக்கம் நம்ம மஹ்தாஜ் ஆகிறோம், வீல் சேரின் பக்கம் நம்ம மஹ்தாஜ் ஆகிறோம், பார்வை குறைகின்ற பொழுது கண்ணாடின் பக்கம் நம்ம மஹ்தாஜ் ஆகின்றோம், செவித்திறன் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்யறோம், அந்த கல்வி இருக்கிறாங்க அதன் பக்கம் நம்ம மஹ்தாஜ் ஆகிறோம். இது சொல்லிக்கிட்டே போக. அப்போ இந்த ஹதஸ் என்பதாகிறது
யஹ்தாஜு இலா ஷைஇன், இன்னொன்றுக்கும் தேவையானதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யஹ்தாஜு இலா கைரி, ஒன்றும் பக்கம் அல்லாஹ் தேவையாக மாட்டார். தேவையாக எந்த ஒன்றும் லா யகூனு இலாஹன், இலாஹாக ஆகவே முடியாது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லம் யதஜத்தது லில்லாஹி தஆலா சிஃபத்துன், எந்த ஒரு சிஃபத்தும் புதுசாக இறைவனுக்கு வருவதில்லை. புதுசாக ஒரு சிஃபத் வந்துச்சுன்னா அவன் இறைவன் இல்லை. அப்ப இந்த படைப்பு என்பதாகிறது, வரியப்படுகின்ற அந்த படைப்பு ஆகிறது, இந்த ஹல்க் ஆகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஹாலிக்காக இருந்தான். எப்போ? கபலல் ஹல்க், இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலேயே அவன் ஹாலிக். இந்த படைச்சதுனால தான் அவனுக்கு ஹாலிக் என்ற பெயர் வந்துச்சு நாம் நினைச்சிடக்கூடாது. ஹாலிக்குன்னா படைக்கக்கூடியவன், படைத்தவன். இந்த படைச்சதுனால நம்ம அவனை வந்து ஹாலிக்குன்னு சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது. அது அவனுடைய சிஃபத்தாக இருக்கிறது, சிஃபாத்துல் அஃஆலியாக இருக்கிறது. எனவே அவன் ஹாலிக்குன் கபலல் ஹல்க் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று காதிரன், சக்தி பெற்றவன், எல்லாத்தையும் படைச்சு அதன் பிறகு அல்லாஹ் சக்தி உள்ளவனா இருக்கின்றான் என்று நாம் விளங்கிவிடக் கூடாது. இந்த மஹ்தூர் வர்றதுக்கு முன்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காதிரன் கபல வஜூதுல் ஆலம், இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்னாலேயே அவன் காதிர் தான். சொல்லக்கூடிய அருமை உலமாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போன்றுதான் அவனுடைய சிஃபாத்துல் அஃஆல் இருக்குதா இல்லையா, ராஸிகுன் கபலல் ஹல்கி, அது நம்ம அன்சல் வச்சு நம்ம பார்க்கணும். ஆலிமுன்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அசலிலே இருக்கின்றான், அவன் ஆலிமாக இருக்கின்றான். அவனுடைய தாத்தியத்தான சிஃபத் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, அல்லாஹ் ஹஃபஃபல்லாஹு அன்கும் வ அலிம அன்ன ஃபீக்கும் லஆஃபா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் இப்பொழுதுதான் ஹஃபஃபல்லாஹு அன்கும் அப்படின்னு அந்த வார்த்தை அல்லாஹ் அல்ஆன் என்று இங்கே பயன்படுத்துகின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் என்பதாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு இப்பந்தான் அல்லாஹ் வந்து அறிந்தான் என்பது அந்த ஆயத்தினுடைய வெளிப்படையாக தெரிந்தாலும் இப்பொழுது இந்த அர்த்தத்துக்கு நம்ம அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலிம ஃபில் அஸலி, அவன் ஆரம்பத்திலே அஸலியாக இருக்கின்ற பொழுது கதீமாக இருந்தே அவன் அறியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் வாசன் சொல்ற அர்த்தம் என்ன? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை அஸலிலேயே உங்களுடைய வாசை அவன் பார்த்து விட்டான். அஸலிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்தீம் செய்தான் என்றுதான் நம்ம அந்த ஆயத்துக்கு விளக்கம் கொள்ள வேண்டுமே தவிர அல்ஆன் ஹஃபஃபல்லாஹு அன்கும் வ அலிம அன்ன ஃபீக்கும் லஆஃபா என்று சொன்னா இப்படிதான் வாசை அறிமுகம் தான் என்ற அர்த்தத்தை நாம் வைத்துவிடக் கூடாது. சொல்லக்கூடிய அருமை உலமாக்கள் நேரம் கடந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய எப்படி தெரியும் சொன்னா, வாஹிதுன் அஸலியுன் அபதியுன் லைஸ பிமுத்தஜத்தின், புதிதாக வந்த இல்மு அல்ல. அவனுடைய இல்மு எப்படிப்பட்ட இல்மு? லா யஸீது, நமக்கு கூடும். இப்ப உங்களுக்கு ஒரு இல்மு இருக்குது, 2 வருஷம் வச்சு இல்முகளை கூடலாம். நீங்க PhD பண்ணீங்க, MPhil பண்ணீங்க, டாக்டரேட் பண்ணீங்க, அதுக்கு இன்னும் வெளிநாடுகளுக்கு படிச்சீங்க, உங்க இல்மு கூடும். அதுவும் நம்ம வந்து அப்டேட் இல்லாம இருக்கிறோம், திருப்பர் இல்லாம இருக்கிறோம். உலகம் வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குது. நம்ம அடுத்த லெவலுக்கு மனுஷன் அப்டேட் ஆகலாம்னு சொன்னா நம்ம இல்மு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். மேல ஏற இங்க குறைஞ்சுட்டு அர்த்தம். ஒரு டாக்டரா இருந்தாலும் என்ன செய்யணும், அவர் எவ்வளவு வயசு உள்ளவரா ஆனாலும் சரி அவர் அப்டேட் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மருந்து இந்த மருந்து இந்த மருந்து இப்ப இது அனுமதி இருக்கா, இது தடை செய்யப்பட்டிருக்கா, இப்ப இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இதுக்கு மேல என்ன மருந்து அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. அதனால செய்றாங்க. ஒரு கட்டத்துல இந்த மருந்து ஓகே நினைச்சாங்க, ஆனா ஆராய்ச்சி அடுத்தடுத்த ஆராய்ச்சிகள்ல இது வந்து இது சரியில்லாத மருந்து எதை அனுமதி கொடுத்தாங்களோ அதையே என்ன செஞ்சிடறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு வேற மருந்து அறிவிக்கிறாங்க. டே பை டே உலகத்துல அறிஞர் உட்கார்ந்து செய்றாங்க, ஆராய்ச்சி பண்ண 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 முதல்ல இப்ப இருக்கிற உங்களுக்கு பிபிஎம் கண்டுபிடிக்கணும். பிபிக்கு மாத்திரை கிடையாது, பிளட் பிரஷருக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை கிடையாது. எவ்வளவு பேரு பிபி இறந்திருக்கிறாங்க, கொலஸ்ட்ரால் இறந்திருக்கிறாங்க, சுகர்ல இறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் அப்படி வந்துச்சு. அப்படின்னா காலால வந்துச்சுன்னா கொத்து கொத்தா இறந்து போயிடுவாங்க.
பிளாக் நோய் வந்துச்சுன்னா கூட்டம் கூட்டமா இறந்து போவாங்க. காலரா பிளாக் அந்த அளவுக்கு யாரும் இறந்து போறாங்களா? அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா அம்மை நோய் வந்துச்சுன்னா அம்மை நோய் இறந்தாங்க பயங்கரமா உண்டு. வெற்றி அம்மையிலிருந்து பிறந்த ஒரு கொப்பளமா அம்மை நோய் இருக்கும். இப்படிலாம் பிறந்து 12 வருஷத்திலே தடுப்பூசி போட்டுறாங்க அம்மை நோய் வராத அளவுக்கு. அம்மை நோய் நம்ம கேள்விப்பட்டமே தவிர நம்ம பார்க்கிற அம்மை நோயெல்லாம் அது அம்மையே கிடையாது. அது வேர்க்குரு மாதிரி உண்டான ஒரு இதுதான். நம்ம லீவ் எடுக்கிறதுக்காக என்ன செஞ்சிடறோம், நமக்கு அம்மை நோய் என்ன செஞ்சிடறோம், பயந்துடுறோம். அதை இவனை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு அழைவுமே உற்சாகம் என்ன செஞ்சிடறாங்க, அம்மை மாதிரி தெரிய வீட்டுக்கு போயிட்டான்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அம்மை நோயில கூட்டம் கூட்டமா இறந்த காலங்கள்லாம் உண்டு. மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இப்ப அம்மை நோய், காலரா நோய், பிளாக் நோய், கேன்சர் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அப்பட்ட நோய்க்கு உலகம் போய்கிட்டே இருக்கு. இந்த நோய்களுக்கு மருந்து இல்லாம சின்ன சின்ன நோய்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. கிட்னி ஃபெயிலியர்னா அப்படின்னா வேற மாற்று வெளியே கிடையாது. இதெல்லாம் டயாலிஸ், ஃபுல் டயாலிஸே வந்துட்டு டயாலிஸ் பண்ணிக்கிட்டே 20-30 வருஷம் வாழ்றவங்க நிறைய இருக்கிறாங்க. டயாலிஸ் பண்ண மேட்டு முடிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டயாலிஸ் 20 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. சொந்தக்காரங்க ஒருத்தர் 20 வருஷம் டயாலிஸ் பண்றாரு. நிறைய கிட்னி போச்சுன்னா டாக்டர் குளிச்சு கொடுத்து கிட்னி ஃபெயிலியர், யாராவது கிட்னி கொடுக்குறீங்களா, நான் கொடுக்கல நீ கொடுக்கல, அப்படி கொடுத்தாலும் மனுஷன் ஒத்து வரணும், கொடுக்க முன் வர மாட்டாங்க. அப்போ அப்படியே இருந்து மௌத்தாக்குற ஒரு ஆப்ஷன் கிடையாது. இப்ப எல்லா மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு போச்சு. அப்படி அல்லாஹ் என்பது கூறையும் செய்யாது குறையும் செய்யாது. கூடுதல் குறைவு என்பது ஹல்குகளுடைய சிவத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் விஷயத்தில் பார்த்த ஜகலில் ஒரு விஷயம் தெரியாமல் இருந்து பிறகு அல்லாஹ் தெரிந்து கொண்டான் என்று வார்த்தை நாம் சொல்லிவிடக் கூடாது. ஏன்னா ஜகலி என்பது நட்பு, நட்பு என்பது அல்லாஹ்வுக்கு முஸ்தஹால், மஹால் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய அருமைப்பட்ட வகுப்பு ஆளுங்களை தொடர்ந்து ரமலானுடைய புனிதமான இரவுகள்ல டீக்கு மதிப்பில் வச்சுங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் தாலி மொழி பார்த்தீங்கன்னா டீக்கு மதிப்பு வரும். செய்யக்கூடிய அருமைப்பட்ட வகுப்பு ஆளுங்களை தொடர்ந்து அல்லாஹ் சம்பந்தமான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இது பெரிய பாக்கியம், அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். அதை நம்ம ஆர்வத்தோடு என்ன செய்யணும், நம்ம அதை வந்து கவனிக்கணும், விளங்கணும், அதை நம்ம அசைப்போடணும். திரும்ப நம்ம யோசிக்க அல்லாஹ் அழகான விளக்கங்களை நமக்கு தந்துகிட்டே இருப்பான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தொடர்ந்து இந்த தாலீம்ல அல்லாஹ்வுக்கு அடுக்கின்ற இந்த பாக்கியத்தை சொல்வதற்கும் கேட்பதற்கும் இதை நானும் நீங்களும் சரியான முறையில் அறிந்து பணிமத்துக்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி